Assalamualaikum. Welcome to Foodie with Vinu channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்கால் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஷார்டன் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து நிறைய இருக்குது. சாலை மீன் மத்தின்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் எவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. எப்போவுமே வந்து ஒரே மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக வந்து எல்லோரும் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ஒரு பூடு எடுத்துக்கிடுங்க. 2 துண்டு இஞ்சி எடுத்துக்கிடுங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிடுங்க. ஃப்ரெஷ்ஷான பச்சை கறிவேப்பிலை இருந்தால் அதையும் எடுத்துக்கிடுங்க. ஒரு கைப்பிடி போட்டுக்கிடுங்க. மல்லி இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. இது லைட்டாக கொஞ்சம் வாடி தான் இருக்குது. நான் நேற்றைக்கு வாங்கி வச்சேன். மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இதில் லெமன் இருந்ததுன்னா லெமன் விட்டுக்கிடுங்க. இல்லைன்னா மாங்காய் ஊறுகாய் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுங்க. இல்லைன்னா பச்சை மாங்காய் இருந்ததுன்னா அதில் பாதி கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுங்க. நம்ம வந்து இந்த சாலை மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிடுங்க. அரை ஸ்பூன் வந்து வத்தல் பொடி போட்டுக்கிடுங்க. தனியாத்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. மல்லிப்பொடி வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. சால்ட் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. அப்புறம் சீரகத்தூளும் நல்ல மிளகும் ஃப்ரெஷ்ஷாக வந்து பவுட்ரு பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் போட்டு விட்டுருவோம். ஒரு அரை ஸ்பூன் போட்டு விட்டுருவோம். நம்ம இதில் போட்டு விட்டுருவோம். மசாலா வந்து அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் போடலாம். நம்ம வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் இதில் விட்டு கொடுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுடுங்க. வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஊறி போயிருக்கு. இனி நம்ம வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். வச்சு பேனில் வந்து நான் கோகோனட் ஆயில் விட்டுருக்கேன். தேவைக்கு பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். பெங்காலி சைடு பார்த்திங்கன்னா வந்து மஸ்டர்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊருக்கு வந்து கடலை எண்ணெயே வந்து நல்லது தான். நான் வந்து கோகோனட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடுமே ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.